அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் கக்கத்து காத்திஹி வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இஸ்லாம் பலவிதமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றது. அதில் ஒரு செய்தி பெருமை. இந்த பெருமை என்பது இன்னைக்கு பெண்கள் மத்தியில் தான் அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா ஆண்களே பெருமை அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இந்த பெருமை, ஆணவம், அகம்பாவம் இதெல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது. அல்லாஹ் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் சொல்கிறான், ஆதமை படைத்து அவருக்கு சிரம்படியை சொன்னோம், இப்லிஸை தவிர மற்ற அனைவரும் கட்டுப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த சைத்தான் பெருமை அடித்து என்னை நிராகரித்து விட்டான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ திருமறை குர்ஆனில் சொல்கிற அளவுக்கு பெருமை எப்படி இருக்குன்னா, பெருமை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொல்றாங்க, பெருமை என்பது எனக்கு உள்ள கீழாடை, கண்ணியம் என்பது என்னுடைய மேலாடை. அப்ப இந்த பெருமை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த கீழடை பெருமை என்பது, இதை மனிதர்களுக்கு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல என்று இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது சாதாரண பெருமை நம்மளை எங்கே கொண்டு செல்லுது? நரகத்துக்கு கொண்டு செல்லுது. அப்போ பெருமை அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு பொருளை வச்சு பெருமை அடிக்கக்கூடிய காட்சி, ஒரு வீடை வச்சுக்கிட்டு பெருமை அடிக்கக்கூடிய காட்சி, ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பெரிய பொருள் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி பெருமை அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாதியை வச்சு பெருமை அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். நான் நீ கீழ்ந்தவன், நான் மேலானவன், இப்படியெல்லாம் இன்னைக்கு பெருமை அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த உலகத்தில். சாதாரண ஒரு பெருமை மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு செல்வதை பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கமும் நரகமும் தர்க்கித்து கொள்ளுமா, பேசிக்கொள்ளுமா. சொர்க்கம் சொல்லுமா, என்னிடம் பணிவானவர்களும் ஏழைகளும் வருவாங்க அப்படின்னு சொர்க்கம் சொல்லுமா. நரகம் சொல்லுமா, என்னுடைய பெருமை அடிக்கக்கூடியவர்களும் அகம்பாவம் கொண்டவர்கள் வருமா என்று நரகம் சொல்லுமா. இப்போ இந்த அளவுக்கு நரகத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய இந்த பெருமை இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஜாதியினாலும் ஏற்றத்தாழ்வினாலும் பெருமை அடிக்கக்கூடிய செய்தியெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கக்கூடிய செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இஸ்லாமியர்கள் பெருமை அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். மற்ற சமுதாயத்துக்கு இந்த பெருமை பற்றி சொல்லப்படலை. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இன்னைக்கு பெருமை அடிக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 நபர்களோட அல்லாஹ் பேச மாட்டான் வறுமை நாளில். அதில் ஏழை பெருமடிக்கிறானே, வசதி இருக்காது, வாய்ப்பு இருக்காது, எந்த ஒரு வாழ்வாதாரம் இருக்காது, அவன் பெருமை அடிச்சுட்டு அலையுவான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பெருமை என்பது கடுகளவு உள்ளத்தில் இருந்தாலும் நம் சொர்க்கம் போக முடியாது. இந்த பெருமையை தவிர்த்து நல்ல மனிதராக வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வேண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.